அந்த 10 நாளைக்குள்ள அதுக்குள்ள என்ன ப்ரோ செய்ய முடியும் அப்படின்னு வந்துடுறானுங்க. ஏன்னா டேய், கொரோனா ஒரு குளோபல் கிரைசிஸ். அது நடந்துட்டு இருந்தப்ப ஆட்சிக்கு வந்த திமுக 10 நாள்ல எவ்வளவு வேலைகளை செஞ்சது. கோவிட் பீரியட்ல டிஎம்கே ரூல் பண்றதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே தான் ரூல் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட் வேவ்லயும் டிஎம்கே செகண்ட் வேவ்லயும் இருந்தாங்க. ஏடிஎம்கே என்னெல்லாம் பண்ணாங்க, யார் யார்கிட்ட எல்லாம் பேசினாங்க, எப்படி எல்லாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாங்கன்ற விஷயத்தெல்லாம் பார்த்து தான் டிஎம்கே ரூல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 15 டேஸ்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 15 டேஸ்ல ஏன் எந்த சேஞ்சஸும் இல்லை, இதுக்கு தான் நீங்க ஓட்டு போட்டீங்களா, இதுதான் நீங்க சொன்ன மாற்றமானு அத்தனை மாற்றம் கமெண்ட்ஸ் இல்லை இதுல எல்லாம் கதறீங்கல்ல. நீ ஏன் எங்கனால இந்த மாற்றத்தை கொடுக்க முடியலன்னா, நீங்க பண்ணி வச்சுட்டு போன குப்பை அப்படி. எங்க பாரு, கொலை, கொள்ளை, கஞ்சா, கற்பழிப்பு, ஊழல், அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு, இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய இருக்கனால எங்க அண்ணனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அது 15 டேஸ்ல கிளீன் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எங்க அண்ணன் ஒன்றும் மந்திரவாதி கிடையாது. இப்படி மந்திரம் போட்டோன்னே, சொடக்கு போட்டோன்னே எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாற்றம் எங்க என்ன மாற்றத்துக்காக நீங்க டிவிக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்றீங்கல்ல. ஸோ இப்போ ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கே ஆட்சியில இருக்கும்போது இந்த கொலை கேஸ் எல்லாத்தையும் இங்க இருக்கிறது இங்க கொண்டு வந்துருக்கணும், இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிருக்கணும். ஆனா நம்ம டிஎம்கே ஆட்சியில என்ன பண்ணாங்க, இங்க இருக்கிறத இங்க கொண்டு போய் நிறுத்தினாங்க. இதை தான் நாங்க வேண்டாம்னு சொல்லி டிவிகே ஆட்சி சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறக்கிட்டு வர்றதுக்கு.